திருநெல்வேலி மாவட்டம் பெட்டைக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் எரிந்து கிடந்த காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் எலும்பு கூடாக கிடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தா, தற்கொலையா அல்லது கொலையா? மரணத்தின் மர்மம் விலகுமா? திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெட்டைக்குளம் பகுதியில் மாருதி 800 கார் ஒன்று முழுவதுமாக எரிந்த நிலையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ந்து போயினர். உடனே அருகில் சென்று பார்த்தபொழுது அதற்குள் 4 பேர் முழுவதுமாக எரிந்து எலும்புக்கூடான நிலையில் இருப்பது தெரிய வந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போன பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர். காரின் உள்ளே எலும்புக்கூடாக கிடந்த 4 உடல்களும் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் சென்னை நந்தம்பாக்கம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபி, அவரது மனைவி சையது நஸ்ரீன் பாத்திமா மற்றும் அவர்களின் குழந்தைகள் முகமது காஜா, அஃப்ரீன் பாத்திமா ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் சமீபத்தில் தான் சென்னையில் உள்ள தங்களது சொந்த வீட்டை விற்பனை செய்துள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தற்பொழுது நாகர்கோவில் பகுதியில் வசித்து வந்த இவர்கள் திங்கட்கிழமை ஆத்தங்கரை பள்ளிவாசல் பகுதியில் உள்ள முகைதீன் ஆண்டவர் தர்காவிற்கு சென்று நோன்பு வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடன் தொல்லை அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாக திசையன்விடை பகுதியில் வந்து தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதே சமயம் காரில் பயணித்தவர்கள் சாலை ஓரமாக வாகனத்தை நிறுத்தி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தாக்குதல் நடைபெற்றதற்கான எந்த தடயமும் இல்லை என்பது தெரிய வந்தது. இருப்பினும் இது விபத்தா அல்லது தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் குற்றச் செயலா என்ற அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் காரில் தொழில்நுட்ப கோளாறு, எரிபொருள் கசிவு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணையை போலீசார் விரிவுபடுத்தியுள்ளனர். தடயவியல் ஆய்வு மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் சம்பவத்தின் முழுமையான உண்மையை கண்டறிய போலீசார் தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.